ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது நம்ம சேனலில் வர 3வது அன்பாக்சிங் வீடியோ. டிஜேயில் ஆஸ்மோ 360. இதுவுமே அட்வென்ச்சர் காம்போ தான். ஸோ குயிக்காக இதோட அன்பாக்சிங்கை பார்த்துருவோம் கைஸ். ஓகே, யாய் வந்துரு. அப்பா செம்ம டைட்டு கைஸ். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ இது வந்து 360 டிகிரியோட ஆக்சசரிஸ். இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆக்சசரிஸ்ன்னு. ஸோ அதை வச்சு சொல்கிறோம். ஹியர்ஸ் அவர் 360 டிகிரி கேமரா. நம்ம ஆக்ஷன் ஃபைலில் மாதிரியே இதோட இன்விசிபிள் ஸ்டிக். இப்போ இதில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். ஆஸ்மோட இன்விசிபிள் ஸ்டிக். ஸோ இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபுட்டேஜ் எடுக்கும்போது இதை இன்விசிபிளாக மாற்றிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து 360 டிகிரியில் எல்லாமே தெரியும். ஸோ டிவைஸு இது ஆக்சசரிஸ். அடுத்து மிச்ச ஆக்சசரிஸை நம்ம பார்த்துருவோம். பவுச் கைஸ் நல்லா, இந்த கவரில் இது பண்ணும் போதே நல்லா இருக்குது. ஆஸ் யூஷுவல் சார்ஜர் கேஸ், பேட்டரியோட சார்ஜிங் கேஸ், எலிமந்து சீட்டும் அவனோட ஸ்டிக்கரும். ஸோ இது அதுக்கான கேப்பு, லென்ஸ் கேப் கொடுத்துருக்கான். ஸோ லென்ஸ் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லென்ஸ் கேப் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிடுவோம். இது வந்து லென்ஸ்க்கான கேப்பு. ஸோ லென்ஸ் கேப்பு இது அதோட பவுச். நல்லா ப்ரீமியம். ஆனால் உண்மைக்கே சொல்லணும், என்னதான் டிஜே சைனா பிராண்டாக இருந்தாலும் ப்ரீமியம் கைஸ். குவாலிட்டியில் மெட்டீரியலில் ப்ரீமியம், அதில் அடிச்சிக்க முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்மோன்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதோட C2C சார்ஜிங் கேபிள். ஸோ மவுண்ட் பண்ணுறது. இன்னொன்று கேமரா கிளாத் கொடுத்துருக்கான். இது வந்து அந்த நார்மல் சிலிக்கான் பவுச். ஸோ நம்ம இதை வந்து பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது இதுன்னு சொல்லிட்டு. குவாலிட்டி ப்ரீமியம். இங்கே உள்ள ஒரு பவுச் கொடுத்துருக்கான். லைக் லிட்டரலி இஃப் யூ கேன் சி, இங்கே ஒரு பவுச் இருக்குது. இங்கே ஒரு பவுச். ஸோ பவுச்சுக்குள்ளே நம்ம வச்சுட்டு கேமரா அப்படி வச்சு நம்ம லாக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். குவாலிட்டி கைஸ். நல்ல பசை போட்டான் போல இருக்குது இதில். எப்பா இதில் பசை ஒட்டினவே கண்டிப்பாக போஸ்டர் ஒட்டினவனா தான் இருப்பான். அந்தளவுக்கு பசையை போட்டு விட்டான். சேம் இதை இன்னொரு ரீசன் என்னென்னா, இந்த பேட்டரியும் என்னோடய கேமரா பேட்டரி எல்லாமே ஒன்று. ஸோ இப்போ நம்மள்ட்ட வந்து 6 பேட்டரி இருக்குது கைஸ். 6 பேட்டரி இருக்குது சேம். ஸோ இண்டிகேட்டர், சார்ஜிங் இண்டிகேட்டர், பேட்டரி லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ப்ரெஸ் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து பாதியில் தான் இருக்குது. ஆரஞ்சு இருக்கிறதுனால. க்ரீனாக இருந்தால் ஃபுல்லு, ரெட்டில் இருந்தால் லோ. ஸோ இதுதான் ஆக்சசரிஸ். ஒரு ஆக்சசரி இன்னும் நான் காமிக்க மறந்துட்டேன். அந்த மவுண்ட் சேம் மேக்னெட்டிக் மவுண்ட்டு தான் கைஸ். நமக்கு ஆக்ஷன் 5 ப்ரோவில் என்ன ஒரு மேக்னெட்டிக் மவுண்ட்டு கொடுத்தானோ அதே மாதிரி மேக்னெட்டிக் மவுண்ட். ஸோ சேம் மேக்னெட்டிக் மவுண்ட் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து என்னென்னா ஒரு இது பின்னாடி ஸ்குவில் டைப்பு லைக் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அந்த இதில் வந்து ஸ்க்ரூ பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த மாதிரி லாக் டைப் வரும். இது வந்து ஸ்க்ரூ டைப். ஸோ இதோட தான் அதை யூஸ் பண்ணணும். அதையும் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இதை தான் மெயினாக யூஸ் பண்ணணும். இதுதான் பெஸ்ட்டும் கூட. ஸோ பைக்கில் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ எந்த ஆங்கிள் நமக்கு வேணுமோ நம்ம வந்து இது பண்ணிட்டோம்னா 360 டிகிரி ரெக்கார்ட் ஆகும். த மெயின் கேமரா வேறு எதுவும் இல்லை. இதில் யாரு கட்ட பையில இந்த அளவுக்கு பசை போட்டு அமுக்கி வச்சிருக்கானே.
கேமரா கைஸ், நம்மளோட 360 டிகிரி கேமரா. ஸோ இது எல்லா டேரக்ஷனையும் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்மளோட அன்பாக்சிங் இந்த இதில்.